ஹாய் கைஸ், நுங்கு வெட்டி முடிச்சது எல்லாமே சிவா தான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நுங்கு வெட்டியாச்சு, தெரியுதுங்களா? ஆல்ரெடி முன்னாடி நிறையா சாப்பிட்டாச்சு. இவ்வளோ நேரம் அந்த தோப்பு உள்ளே இருக்குல்ல, தோப்பு தெரியுதுங்களா? அது உள்ளெல்லாம் போய் நிறையா எடுத்தோம், அதெல்லாம் வீடியோவில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் செம்மையாக நுங்கு வெட்டி எப்படி அருமையாக சாப்பிட்றானுங்களா? எங்கே வந்தது இப்படியே எடுத்துக்காட்டே. ஓகே ஓகே, இன்னொரு மரத்தில் இன்னொன்று. ஓகே. பார்த்தீங்களா, அங்கே இழுத்தது இங்கே உடஞ்சி இங்கே வருது. இடத்துல வந்துட்டு முந்து வெட்டிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கோம். பாருங்கள், முன்னாடி போயிடுவாங்களா? பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடுலாம் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் இயற்கை காட்சி என்னதான் இருந்தாலும் கிராமம் தான். வீடியோ கொஞ்சம் ஆட்டத்துன்னு இது பண்ணாதீங்க, எல்லாம் பைக்கில் போயிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த சைடில் இங்கே கொஞ்சம் விவசாயம், ஆடு மேய்க்கிறது, கிராமத்து வாழ்க்கை கிராமத்து தான். முன்னாடி அங்கே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல மாடு வேறு மேய்ச்சிட்டு போகிறாங்க, மாடு ஓட்டு போகிறாங்க. நல்லாயிருக்கும். இயற்கையை என்ஜாய் பண்ணோம்னா எல்லோரும் கிராமம் வாங்க. நம்ம சேனலில் பார்த்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்மளே போகலாம். இது மாதிரி ஒரு ட்ரிப்பு. என்ன இருக்கு குடுகலிக்காய். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ 150 ரூபா விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போய் மரத்துலேயே அறுக்க போகிறோம், அதை பார்க்கலாம் வாங்க. அப்படியா, பாருங்கள், கொடுகலிக்காய் மரத்துலேருந்து நம்ம அறுக்க போகிறோம், அதையும் பண்ணலாம். நம்ம வந்தது நுங்கு வெட்டலான்னு, கடைசியில் பார்த்தா இங்கே கொடுகலிக்காயும் இருக்குதான், அதையும் அறுத்துடலாம். இங்கே கொடிகல்லிக்காய் அறுக்கிறாங்க. நல்ல காயாக இருங்க. சூப்பராக ஒன்று இருக்குது. பழம் நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்கே பாரு, இங்கே பாருங்க, நானும் கையில் ஒன்று வச்சுருக்கேன், நல்லா இருக்கான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அதாவது நுங்கு வெட்டுறதே ஈஸியாக தான் இருந்ததில்ல, இதை அறுக்கிறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. பாருங்கள், நுங்கு வெட்டுறதே ஈஸியாக வெட்டானுங்க, இதுலேருந்து இந்த கொடுகலிக்காய் எடுக்கிறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ தரம் அறுத்துட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் அறுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வேறு இடத்துல வந்துட்டோம். வேறு இடத்துல வந்துட்டு இன்னொரு நுங்கு இல்லை இல்லை சிவா, இதில் தான் மாட்டியிருக்கு. வெளில வந்துச்சு. இல்லை, திரும்ப அந்த மேலே இருக்குல்ல, அந்த கொலையில் மாட்டியிருக்கு. ஓகே, தெரியுதுங்களா? அறுத்துட்டான், ஆனால் உள்ளே மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். வந்துச்சுங்களா? ஓகே, கீழே விழுந்துருச்சு, அது வடகுது பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம அதை அங்கேயே விட்டுட்டு அடுத்த வேறு இடத்துக்கு போக போகிறோம். ஓய், பார்த்து எப்படி செதறிச்சு பார்த்தீங்களா? ஆனால் ஆல்ரெடி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போட்டு போனவங்களது இது. இப்போ நம்ம அறுத்தது. நிறைய பேர் அப்படி தான் இங்கே வருந்தா, நிறைய ஃபுல்லாக பனங்காய் மரம் தான், தெரியுதுங்களா? ஃபுல்லாக பனங்காய் மரம் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாரு. சூப்பரான
சாப்பிடு. இது யாரும் தெரியுதுங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீன் பிடிச்ச சிவா தான் இது. போய் நுங்கு வெட்டுறதுக்கு உள்ளே போயிருக்கான் தெரியுதா? திரும்ப வராரு. நாங்கருவா இதுதான் விஷயம். இது இருந்தால் தான் அந்த நுங்கு வெட்ட முடியும். உள்ளே போயிட்டு இருக்கான். எவ்வளோ முள்ளுங்க இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ளே போய் அந்த ஒரு வீடியோவில் ஒரு தெரியுதான்னு தெரில, முள் தான் தெரியும். ஃபேஸ் தெரியுதுங்களா? என்னால் அந்த நுங்கு மரத்தில் இருக்கிறத அங்கே கொம்பு போகுதுங்களா, ஆங்கருவா, அது கிளியராக காட்ட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம அறுத்த காட்டுற மாதிரி இதில் காட்ட முடியாது. ஃபுல்லாக முள் மரம் பாருங்க. ஃபுல்லாக முள்ளுக்காடு பண்ணாங்க. அது மாதிரி முள்ளுக்காடு தான் இருக்குது. இருக்கிறாங்க. வருதான்னு பாருங்கள். எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில. அங்கே நுங்கு தெரியுதுங்களா? அந்த நுங்கு தான் இப்போ அறுக்க போகிறது. உந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள், அதை காட்டுறேன். இது கீழே கிடக்குது. இங்கேருந்து உங்களுக்கு தெரியும். மரம் ஆடுதுண்ணா. சவுண்டு கேட்குதுங்களா? மரத்தோட சவுண்டு. அது ஃபுல்லாக உள்ள அந்த இவ்வளோ காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு முழு தோப்பு உள்ளே நின்றுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. மாதிரி இல்லை, இது உண்மையில் ரியலான இதுதான். மரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குங்க. ஆனால் இதை நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குகிறோம் சென்னையில். 3 நுங்கு 100 ரூபா, 4 நுங்கு 150 ரூபான்னு ஹெவி ரேட்டு கொடுத்து வாங்குகிறோம். ஊர் சைடு இருந்தால் இதுதான் ஒரு பெனிஃபிட். நம்மளுக்கு தேவையானது நம்மளே எடுத்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் காசாக்கிட்டாங்க. இப்போ காசாகிறதுனால எதையும் பசங்களுக்கு குழந்தைங்களெலாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியல. இங்கே வந்தால் தான் நானே என் குழந்தைங்களெலாம் இங்கே வந்து தான் இதை மாதிரி எடுத்து தான் கொடுக்கணும். அது இதை மாதிரி ஃப்ரெண்டுங்க இருந்தால் தான். நம்மளுக்கு இதை மாதிரி ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ இன்னும் உள்ள தோப்பு உள்ளே போய்கிட்டே இருக்கோம். பாருங்கள். ஆனால் நைட்டில் இதெல்லாம் வந்தோம்னா செம்ம த்ரில்லிங்கான ஒரு பிளேஸாக இருக்கும். பாருங்கள், சுற்றி ஒன்றுமே இல்லை. செம்ம த்ரில்லிங்கான இடமா இருக்கும். நல்லாயிருக்கு. ஆனால் லொக்கேஷன் நல்லாயிருக்கு. எதனா பேய் படம், பேய் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்னா நைட்டில் இங்கே வரலாம். செம்மையான பிளேஸ். அப்புறம் இன்னும் எங்கெங்கேயோ போகிறாங்க. இன்னும் உள்ளே போய் பாருங்க. தெரியுதுங்களா? இல்லை, அங்கே போயிட்டாங்க. நம்மளும் போகலாம். பின் தொடர்ந்து போகும். ஆனால் இது வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இன்னும் உள்ளே எங்கேயோ உள்ளே இறங்கி போகிறாங்க. நானும் பின்னாடியே போகிறேன். அந்த சைடுக்காவா? சரி. அந்த குச்சி அப்படிக்காக எடுத்துகிட்டு வரணுமா? அந்த ஆங்கருவா. இப்போ தான் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கான். தம்பி ஃப்ரெண்டு இல்லை, என் தம்பி இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கான். இன்னும் வந்துட்டான். உள்ள வரான். தெரியுதுங்களா? உள்ள வந்துன்னு இருக்கான் போய். இந்த குச்சியை எடுத்துகிட்டு இப்படி வர சொன்னான்டா. அப்புறம் டச்சு எங்கெங்கேயோ உள்ளெல்லாம் போகிறோம். ஃபேஸ் டக்கு டக்குன்னு மறையுதுன்னா முள் இருக்குங்க. முள்ளாக இருக்கிறதுனால கீழே குனிஞ்சு வரதா இருக்குது. சரி இருங்க, நான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டில் பார்ப்போம். நல்லா ஹைட்டான மரம். கொலை எங்கேயோ இருக்குது. எப்படி அறுக்க போகிறாங்கன்னு தெரில. 8 மண்ணான்னு தெரில. பார்ப்போம். மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. கொஞ்சம் கிட்ட போயிடுச்சு. இந்த சைடு தெரில, அந்த சைடு போனால் தான் தெரியும். அது தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூக்கணும். நான் எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். மாட்டிச்சு கீழே உலகத்தா பாருங்க. வாவ், அருமை. சரியான குளம். இவ்வளோ ஹைட்டில் இருந்து அதை அறுத்துட்டானுங்க.
திரும்ப இன்னொன்று இங்கே சொல்கிறான். இங்கே பாருங்க, இங்கேருந்து எங்கேருந்து எடுக்கிறோம். கொலைக்குள்ளே விடு, இன்னும் விடு. சிவா, கை வலிக்க போகுதுடா மாமா. ஏன் சரி திருப்பம்மா, ஆக்கிரவா திருப்பு. மாடிச்சு மாமா, இன்னும் நல்லா திருப்பி. வெளில வந்துச்சு, வெளில வருது. வந்து சிவா, கை வலிக்க போகுது. வேற கூட பார்த்துக்கலாம். இருக்கிறது அறுக்க முடியல. நம்ம இங்கே இன்னொரு மரத்துக்கு வந்துட்டாச்சு பாருங்க. இந்த ஷாட்டில் தெரியும். பாருங்க, இப்போ பாருங்க. அடுத்து கீழே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்தது பார்த்தீங்களா, கீழே விழுந்துருச்சு. பார்த்தீங்களான்னு தெரியல, இருங்க காட்டுறேன். கள்ளக்காய்ச்சா? இந்த காய் பேர் கள்ளக்காய்ச்சா? அதான் இருக்கிறாங்க பாப். மட்டையில் மாட்டிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ளே வந்துட்டு நுங்க வெட்டி இப்படியே வச்சோம். ஒரே இதில் போயிட்டு 3 கிளையை வெட்டிட்டாங்க. இன்னும் ஒன்று அந்த இடத்தாண்ட போனாங்க. இப்போ அவங்க நிற்கிறாங்கல்ல, அங்கே போனால் ஒரு முள் ஒன்று பெருசாக தெரியுதுங்களா, காஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த முள் பயங்கரமான இதுவாக இருக்குங்க. கால் ஃபுல்லாக கிழிச்சு ரத்தமாக இருக்குது பாருங்க காலெல்லாம். ஆனால் இவன் எப்படின்னே தெரிலங்க, செருப்பே போடாமல் அவன் மட்டும் அப்படியே ஜாலியாக அசால்ட்டாக பஞ்சு மேத்தையில் நடந்து போகிற மாதிரியே போயிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு தெரில. செருப்பு போட்டு இருக்கிற நானே பார்த்து போகிறதா இருக்குது. செருப்பே போடாமல் எவ்வளோ ஒரு இது கேஷுவலாக அவன் மட்டும் போகிறான் வரான். அந்த இடத்துல இவ்வளோ நுங்கு வெட்டி இருக்குது. இன்னும் அது இல்லாமல் ஒரு சாக்கில் இருக்குது, அங்கே இன்னும் முன்னாடி இருக்குது. மொத்தமாக போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இருக்கான், பார்ப்போம். நுங்கு வெட்டி முடிச்சது எல்லாமே சிவா தான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நுங்கு வெட்டியாச்சு, தெரியுதுங்களா? ஆல்ரெடி முன்னாடி நிறையா சாப்பிட்டாச்சு. இவ்வளோ நேரம் அந்த தோப்பு உள்ளே இருக்குல்ல, தோப்பு தெரியுதுங்களா? அது உள்ளெல்லாம் போய் நிறைய எடுத்தோம். அதெல்லாம் வீடியோவில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அது பேர் என்னது, மீன் பிடிச்சோம்ல சிவா, ஹாய் காட்டு. இதுதான் மீன் பிடிச்சதில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அதுவும் தான் பண்ணது சிவா. கீழே இருக்குது தம்பி அப்பு. அவனும் போன வருஷம் வந்து ஒரு நிறையா இதே மாதிரி நிறையா நுங்கு கொடுத்தான். இது எல்லாமே யாருக்குன்னா வைசாலிக்கு வேலை இருக்குது. அவங்க தான் நுங்கு சாப்பிட்டதில்லை. ஏன்னா சென்னையில் நுங்கு ரேட்டு என்னான்றது உங்களுக்கே தெரியும். 3 நுங்கு எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்கன்னு. அதனால தான் நம்ம கிராமத்துக்கு வந்தால் இது எல்லாமே கிடைக்கும். சுற்றி ஃபுல்லாக நுங்கு மரம் தான். வந்ததுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் சொல்கிறீங்களா? ஓகே, பாய்.